இந்த வீட்டில் சமைக்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒரு சிரிப்பு தான், சிரிப்பாக பானைகள் கழுவுறதுக்காக தண்ணி எடுத்து கொண்டிருக்கும் வாய்க்காலில். போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. லெதர் போட்டோமே. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. என்னடா வெக்கமா? போடுவா போடுவோம். நமக்கு இந்த பாசி எல்லாம் வராது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. இந்த பூ என்னன்னு தெரிஞ்சாக கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு நம்ம அந்த இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி சந்திக்கோம். இந்த வீட்டில் சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு அப்படி உங்களுக்கு காட்டுறோம் வாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒவ்வொரு ஆள் அங்கேருந்து வந்து கொண்டிருக்காங்க. நம்மளோட லொக்கேஷனுக்கு இப்போ தான் வந்து கொண்டிருக்காங்க. இயற்கையோடு சேர்ந்த சமையல் தான் இது. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்துருக்கோம். ஒவ்வொரு ஆளாக இப்போ தான் பாருங்க. வாங்க இவருக்கு தானே பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒரு சிரிப்பு தான், சிரிப்பாக சரியா. நீங்கள் போய் சமைங்க. இவதான் மூத்தாள் போறாவு. மூத்த மங்கை தான் போறாவு. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பைத்தியங்கள் இந்த வாராங்க. இப்போ ஃபெஸ்ட்டுக்கு இப்போ வந்துட்டாங்க. நீ ஃபோட்டோ எடுத்து தம்பாராங்க. வரக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து தம்பாராங்க. எங்கெங்கே நின்று வந்தாங்களோ அறியல. நாங்கள் வந்து அரமணி தேதி கூட வந்து செய்கிறாங்க. கோப்பையாக பை சட்டி பானைகள் கழுவுறதுக்காக தண்ணி எடுத்து கொண்டிருக்கோம் வாய்க்காலில் இந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இது நம்மளோட மருமகன் கொண்டு வைத்து வாடியாக சமைப்பார். நினைக்கிறேன் இவரும் சமைப்பார். கொஞ்சம் 9 மணிக்கு அமர்ந்தவர் பைக் எடுத்தது. பைக்கு கனியாக 500 ரூபாய் காசு பெட்ரோல் அடிச்சு கொடுத்து அடுத்த டீம் நம்மளோட டீம் ரோலக்ஸ். போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ மாமா கோவம் வந்துடுச்சு. அங்க அடுப்பு மூடிட்டார். ரோலக்ஸ் அடுப்பு மூடிட்டார். இங்க பத்தியா காணிக்கல. ரோலக்ஸ் இந்த நெருப்படி எந்த நேரம் கையில இருந்து கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுறா. இதுக்குள்ள வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மற்றும் தேசி புளி எல்லாம் போட்டு ஊற போட்டுருக்கீங்க. இவர் சொல்லுவாரு. ஆனா போய் அடுப்புல இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு அருமை தங்கை சொல்லுவா. கேளுங்க என்ன சொல்லணும்னா என்ன மசாலா போட்டுருக்கீங்க. அதுக்குள்ள வந்து கரம் மசாலா சேர்த்திருக்கு. அப்புறம் இஞ்சி உள்ளி பேஸ்ட் சேர்த்திருக்குது. மிளகாத்தூள், தேசி புளி, அப்புறம் மஞ்சத்தூள், அடுத்த பிரியாணி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு half an hour. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. half an hour இல்ல, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மக்களே. 2 மணி நேரம் வெயிட்டிங்ல இருக்கு. இதுதான் கோன்னது. இப்ப சட்டிக்குள்ள கூவன போது நாங்க போய் சட்டியோட போய் பாப்போம். எங்கட பொங்கல் பானையை தூக்கி வச்சிருக்கோம். ரோலக்ஸ் என்னடி சொன்னா கண்ணாடி ஓட்டுது. ரீசன் வந்து புகை கண்ணுக்கு அடிக்கும் போட்டிருக்காரு விளையாடாக்கு. மருமன் நாங்களும் சாப்பிடணும். மருமன் கேரட். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சமைச்சு கொண்டிருக்காங்க நம்மளோட சொந்த பந்தங்கள் ஃபேமிலி எல்லாரும். அக்கா தங்கச்சி, அம்மா, பெரியம்மா எல்லாரும் சமைச்சு கொண்டிருக்காங்க. சிறார்கள் எல்லாரும். நம்ம ஒரு சின்ன ஒரு விடயத்தை கண்ட நாம அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னன்ற நீங்களும் பாருங்க. வாங்க அப்படி மெதுவாக வாங்க. இது கிட்டத்தில் நான் நினைக்கிறேன் யானை உடைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை யானை உடைச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். அப்படியே போனோம்டா உள்ளுக்குள்ள போனா உள்ள வாங்க வாங்க. எப்படிங்க பாருங்க. பாத்தீங்களா கொம்பு எரும மாட்டு கொம்பு, எரும மாட்டு கொம்பு எப்படிங்கிட்ட பாருங்க. பின்னால் அதில் ஷேப்பில் பாருங்க. வாங்க கிட்ட கொண்டு நீங்கள் கண்காட்சியெலாம் கண்டிருப்பீங்க, அருங்காட்சியகத்தெல்லாம் கண்டிருப்பீங்க. நாங்கள் உங்களுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு காட்டுறோம். எப்படி இருந்து நாங்கள் வெளியில் எடுத்து கொண்டு காட்டுறோம். மண்டையோடு அதோட சேர்த்து கொம்புக்கு என்ன போட்டியா? என்ன மச்சான் கொம்பு தானே. கொம்புக்கு ஏதோ போட்டுருக்குது. இது போட்டுருக்கு. லெதர் போட்டோமே போட்டு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு.
ஓ அது என்ன ஏது வெள்ளை வெள்ளைண்டா அது இன்னும் இதே இல்லை மிக்ஸ் ஆகலை ஆ வெள்ளை பூடு அரைச்சது இன்னும் மிக்ஸ் ஆகலையான்றா பெரியம்மா கொஞ்சம் பொறுங்க அது மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் இதுக்கு மேலே புறம் என்ன இன்றைக்கு என்ன பிரியாணி அது என்ன என்ன சமையல் தெரியாமல் நம்ம பார்க்குறது இப்படி இழுத்தமாட்டா அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் பிஞ்சு பார்க்குது சரி இப்போ மூடுவோம் மேகல மணிமேகலை என்னடா வெக்கமா இதுதான் செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு எண்ணெய் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு நல்ல உருட்டு எண்ணெய் ஒனியன் வந்து கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் ஒனியனை போட்டுக்கலாம் இதுல வந்து பட்டை கிராம்பு அடுத்தது வந்து சோம்பு அடுத்தது சின்ன சீரகம் மூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டு கறி லீஃப் இப்ப இதே பொண்ணு ரொம்ப வரைக்கும் வறுத்துக்கலாம் நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் இதுதான் டொமேட்டோன்றேன் ஓரளவுக்கு மெதுவாமாக்கா அது ஓகேவா வெடியால் நான் முடிச்ச முடிய சரியில்லை போல் இருக்குது சரியா பாத்தீங்களா சிக்கன் என்ன தெரியுமா விரட்டணும் இல்லை ஓ சரியா சிக்கன் என்ன அவிஞ்ச பருவத்துக்கு வந்து தான் நினைக்கிறேன் நெருப்பு பிரிச்சுட்டீங்க ஏன்னா நம்ம சோத்தோட மிக்ஸ் பண்றா இல்லை தனி பீஸ் எடுத்து கொடுக்குறது எத்தனை பீஸ் கட் பண்ணு என்னது எத்தனை பீஸ் கட் பண்ண ஒரு 30 இது 80 பீஸ் என்னது 80 பீஸா நம்ம 30 பேர் இருக்கிற போல லெக் பீஸ் 11 நம்ம எத்தனை கிலோ வாங்கணும் நம்ம இது 7.5 கிலோ இப்பிங்காயும் தக்காளி இப்பிங்கும் வெங்காயம் சேர்த்து ஒரு மேலே பெப்பர் தூணது பெப்பர் என்ன செய்யணும் சொல்லல இப்போ எனக்கு தெரியாது நான் குக்கிங் இல்லை போடுவா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க போடுங்க அடுத்ததாக தக்காளியா அந்த காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு காரம் போட்டுக்கொள்ளும் பெப்பர் தூள் ஓகே தங்கச்சி சொல்றாவு பச்சை வாசனை போகும் வரையும் வதக்கட்டாம் ஓகே கறிவேப்பிலை போடுங்க நீங்களே போடுங்க பரவாயில்ல பாருங்க இந்த சட்டி தான் இப்போ நாங்கள் ஏற்கனவே வதக்குனது வெங்காயம் எல்லாம் வதக்குனேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தங்கச்சி போடுறா பார்த்துக்கொள்ளுங்க இது எத்தனை கிராம் இஞ்சி போட்டீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே 100 கிராம் இஞ்சிக்கு 50 கிராம் பூண்டு போட்டீங்கன்னா சரி அளவு அரைக்கலாம் அரைக்கிற மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவோம் கலரிங் மஞ்சளாக தானே வேணும் சோறு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு ஹெல்பிங் மட்டும்தான் பாருங்க ஓகே இது கொஞ்சம் உப்பு 5 கேஜிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுருக்கிறாங்க பிரட்ட தேவையில்லை நீ அரிசி போட்டு குழம்பு விடுறது அதோட நீ சேர்த்து அரிசி எல்லாம் வேகத்தனா சரி அரிசிக்கு வச்சு தண்ணி வந்து கொதிச்சிட்டு உள்ள இப்ப நம்ம இதுக்குள்ள ரைஸ போடுவோம் நமக்கு இந்த பாசி எல்லாம் வராது எல்லாரும் வாடி போயிருக்கு எல்லாரும் பசியில நிக்கிறாங்க முக்கியம் நம்மட சகோதரியும் அடுத்தது நம்மட அன்பு மச்சாலும் சரியான டயர்ல இருக்காங்க பார்த்தா விளங்குவே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காணாம இருக்குது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதில் இது பொங்கல் கிடைச்சோன்னே பொங்கலை காணாத மாதிரி சாப்பிடுறது கிடந்து அள்ளி அள்ளி சாப்பிடுறது சாப்பாட்டுக்கு இப்போ டைம் நேரம் வந்து 2 மணி 1:50 நிற்கிது எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது வாயில கடிச்சு விட மக்களை பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லா வேலையுமே முடிஞ்சு அங்கால நீ சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சுட்டாங்க நம்ம ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க பார்த்தீங்கன்னா ரைஸ் அந்த மாதிரி நம்மளோட அக்கா சிந்து அக்கா செஞ்ச ரைஸ் பார்ப்போம் சாப்பிடுறது உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் தொடர்ந்து உங்களோட பயணிங்க
நாங்க வந்து வாழலை வெட்ட போறோம். இவ்வளவு இயற்கையோட சேர்ந்து நம்ம வாழலை எல்லாம் சாப்பிடுவோம். ஓட்டு ஓ நாங்க வாழலை கஷ்டம் தான் சாப்பிடுவோம். வாழலையா வெட்ட போறோம். வாங்க வாழலையை வெட்டிட்டு வருவோம். ஒரு ரோட்டை முன்னு காட்டுறோம். போற வழி 2 சைடும் வந்து செடி கொடிகள் வளர்ந்துருக்கு. அதான் நம்பி சொல்ல வந்தாரு, இடையில ஸ்டக் ஆயிட்டார். இந்த பூ என்னன்னு தெரிஞ்சாக கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சரியான விடைய கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கோம். தெரிஞ்சாக கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போயிட்டு இருந்த ஒரு இடத்துல ஓடையில ஒரு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. பார்த்தா வித்தியாசமா ஒன்று இருந்துச்சு. இந்த தம்பியெல்லாம் சொன்னா இது சுழியாமண்டு, எனக்கு ஒழுங்கா தெரியல. பாப்பா நாங்கள் இப்போ சோறு கொட்டுறோம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறோம். எல்லாரும் படியாக கொட்டுங்க, கொட்டு சாப்பிட்டு கொட்டு கொட்டு. இங்கே அளவு கொட்டுங்களேன், கூட கொட்டுவோம். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றது ரெடி ஆகிட்டோம். தம்பி கொட்டுறாரு சாப்பாடு. அவர் பேர் கொட்டு தான். இங்கே பார்த்துக்கலாம் காலுக்குள்ள போன். தம்பி என்ன கொட்டு? இது என்ன அளவு? வெங்காய சம்பல் தானே. சிக்கன் வைக்கிறது தம்பி கொட்டி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் எண்ணி வைக்க பரவாயில்ல, எண்ணி வைங்க. கதைச்சு கொட்டுறாங்க. இதுதான் ஆக்குன அவிச்ச சோறு. சுட சுட சாப்பாடு நல்லா இருக்குது. நல்லா இருக்குண்ணே. ஓ செம்மையா இருக்கணும். சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு காரி. அதுதான் அப்ப சாப்பிடும் போது நல்லா இருக்கு. மத்தியானம் வீடியோ பார்க்க சாப்பிட்டு கொண்டிருக்காரு. உண்மையாக வந்து நான் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா கூட விளங்க நினைக்கிறேன். இதில் சொல்லணும் ஒன்றும் இல்லை. போகிற வேகத்தை பார்த்தா விளங்குது. சாப்பிட அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அதுதான் நான் நம்ம தம்பி அங்கே திருப்பி காட்டேன். நம்ம தம்பி போகிற பார்த்தா நான் நினைக்கிறேன் நீங்க இல்லை வீடியோ அவர் சொல்லி வராரு. உண்மையை போய் அவருக்கு தந்தரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? ஹாப்பி பர்த்டே டு யூ. பாடிங்களா, பாட்டு பாடிங்களா. டு யூ நீங்க ஊதுங்க. ஹாப்பி பர்த்டே டியர் ஆதியஸ்ரீ. ஹாப்பி பர்த்டே டு யூ. கை தட்டுங்க. ஓகே, நாங்க கேக் கட் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ட்ரோன் வியூ ஆட் பண்றோம். பக்கத்துல இருந்து ஒரு வியூ ஆட் பண்றோம். என்ன மச்சான் கதைக்குண்ணா நீங்க கதை. ஓ கட்டாயம். ஓ நம்ம இந்த இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு வியூவை கொஞ்சம் காட்டும் உங்களுக்கு. என்ன? ஆமா ஆமா. அவர்கள் ட்ரோனை வந்து எங்களை தலைக்கு மேல் எழுப்பி வந்துருக்கு. தெரிஞ்சு பாருங்க. இயற்கையோட சம்பந்தப்பட்ட இன்றைக்கு ஃபுல்லாக வீடியோ இருந்தது. நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை குச்சி டீம். பாய் பாய்.